சார் கொட்டுக்காளி எப்படி இருக்கு? கொட்டுக்காளி படம் எப்படி நல்லா இருக்கு. இப்படி சூரியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பயங்கர பக்காவாக இருந்தது. சூர்யான ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஸோ சீன் பை சீன்ஸ் நிறையா வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து எங்களால் கடைசி வரைக்கும் யூகிக்கவே முடியல. ஸோ அவர் முடித்த விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்போ இருக்க ஆடியன்ஸோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வந்து இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான படம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது சூரி ஒன்று உங்களுக்கு காமெடியை பிடிச்சிக்கணும் கேரவா இல்லை இது காமெடின்னு எதிர்பார்த்துலாம் நம்ம வர முடியாது. ஒரு நல்ல சினிமா பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிலிம். படத்தில் பிஜிஎம்லாம் எப்படி இருக்குது? டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சீன் பை சீன் வந்து ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ எதுவுமே வந்து ட்ராமாட்டிக்காக இல்லை, எல்லாமே ரியாலிட்டிக்காக இருந்தது. ஸோ படம் விதம் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட்டிங் என்ன இருக்குது? ரேட்டிங் வந்து 10/10. சொல்லு என்னதுக்கு எடுக்கிறீங்க ப்ரோ? கொட்டுக்காளி கொட்டுக்காளி ரிவ்யூ சொல்லுங்க. நல்ல படம் தாங்க, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். இது சூரிய ஆக்டிங் எப்படி இருக்குது? என்னப்பா? இல்லை சூரிய ஆக்டிங் சூரிய நல்லா நடிச்சிருக்காப்ல, ஒரு தடவை பார்க்கலாம். படம் எப்படி வேணாம் ப்ரோ, யாரும் வந்துடாதீங்க. வந்துடுங்க யாரும் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்குறேன். அக்காவே இருக்குது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கேட்டேன். நான் தான் பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங்கில் எப்படி இருக்கு? சூரிய ஆக்டிங்கில் எப்படி இருக்கு? சூரிய ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு கல்ச்சர் தான், அவர் கல்ச்சர் அவருக்கே வந்து நம்ம அவர் ஹீரோன்னு நினச்சா நல்லாயிருக்கும் இல்லை ஹீரோ வில்லன்லாம் கிடையாது, கேரக்டர் அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்களோ அந்த கதாபாத்திரம் வந்து நல்லா இருக்கும். அவ்வளோதான். எந்த கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிற அளவுக்கு அவர் கையானவரை மாறிட்டார். படத்தில் பிஜிஎம்ல எப்படி இருக்கு? புரியல. பிஜிஎம் இல்லை மியூசிக்கில் எப்படி இருக்குங்க? மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் இல்லையே அதில் தான், எப்படி மியூசிக் கேட்டீங்க? மியூசிக் கிடையாது. மியூசிக்கே இல்லை, நேச்சுரல் மியூசிக் தான், நேச்சுரல் சவுண்ட் இருக்குல்ல அதுதான். எப்படி ரேட்டிங் என்ன இருக்குங்க? ரேட்டிங் நாங்கள் 10 கொடுக்குறோம். செலவோட ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டு சுற்றுவாங்களா, அந்த செலவு தானே அதிகமாகிடுச்சு. ஏன் படம் அந்த படம் படம் எப்படி படம் அப்படியே இருக்குது. ஏன் அவரேஜ் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. பட் கடைசியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவங்க இப்படி ஓப்பனாக தான் விட்டுட்டாங்க. ரொம்ப ஓப்பனாக இருக்குது, அதனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியும். ஏன் சூரியர் ஆக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் மேலே அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது ஓப்பன் எடுத்து அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியல அவங்க. படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு? கொட்டுக்காளி எப்படி இருக்கு? ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துருக்கு. ஏன் சூரியர் ஆக்டிங்கில் எப்படி இருக்கு? கொட்டுக்காளி எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஆனால் ஒரு புது விதமான ஒரு பயணம். இசை இல்லாமல், அதாவது பாட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஷூட்டிங் பாட்டில் என்ன எடுப்பாங்களோ அதோட மியூசிக் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஏன்னா அந்த மியூசிக் இல்லாதனால கொஞ்சம் அப்படியே அங்கங்கே சின்னதாக பசங்களுக்கு வேணால் சினிமா பற்றி பார்க்குறவங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்ட்டு அப்படியே போகும் ட்ராவலாம். ஸோ ஜாலியாக படம் பார்க்குறவங்க மியூசிக் இல்லாதனால ஒரு மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஏதோ லேகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். மறுபடி ஒரு புது அனுபவம். இது சூரியன் கீரவன் நடிச்சு நல்லா இருக்கும் இல்லை காமெடி எடுத்துட்டு வேறு லெவல் போவாங்க? இல்லை சூரியன் காமெடி எடுத்து கீரவாக இறங்குவாரா, நல்லா இறங்குவாரா? சூரியனாவா? இல்லை காமெடி வேணாம், சூரியனை இப்போ ஹீரோவாக கலக்கிட்டு தானே இருக்காரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டில் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதுவே செம்மையாக இருந்தது பார்க்கக்குள்ள. ஏன்னா அவர் டைரக்டர் கூழாங்கல்ல ஒரு சின்ன சண்டை சீன் வச்சுருப்பார், ஃபேமிலி சப்ஜெக்ட். அது மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பார். அதுவே பார்க்கக்குள்ள வேறு மாதிரி இருக்கும். இதில் சூரியனோட நடிப்பு, அவரோட இப்போ நம்ம கருடன் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட் அப்புறம் ஹீரோ பண்ண இதுவாக இருக்கும், கருடனாக இருக்கும், அடுத்தடுத்து அவரோட படங்களாக கூட இருக்கும். இதில் அவரோட நடிப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஹீரோயினி ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட அமைதியான ஒரு கேரக்டர் அவங்களது. ஒரே ஒரு டைலாக் தான் ஒரு படத்தில் எனக்கு தெரிஞ்சு.
அது அவ்வளோதான் அவங்களோட டைலாக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அமைதியாக அப்படி சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ட்ராவல் தான். நம்ம எல்லாமே ஒரு சின்ன ட்ராவலில் போட்டுருக்குறாங்க அவ்வளோதான். இந்த சேவலோட காட்சிகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அந்த சேவல் நடிச்சிருக்கு, அந்த பையன் குட்டி பையன் நடிச்சிருக்கான். அது இல்லாமல் ஒரு ஆட்டோ நடிச்சிருக்கு, 3 வண்டி நடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பயணங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பயணத்தை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. லாஸ்ட்டாக டைரக்டர் அவர் முடிவு சொல்லுவார்னு பார்த்தா முடிவை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாரு. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் வச்சு முடிவை நீங்களே எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. படம் நேஷனல் அவார்டு வாங்குமா? நேஷ்னல் அவார்டு வாங்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வாழையில் நல்லா போயிட்டு அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான். வாழை நம்ம இவர் மாரி செல்வராஜோட அவரோட இது இருக்காங்க, அது நல்லா போயிட்டுருக்கிறதுனால ஸோ இதுவும் அதுவும் நம்ம பெருசாக இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அது நல்லா போயிட்டுருக்கு, இது கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே ஃபேக்டர் தான். ரெண்டுமே இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம மொத்தமாக ஸ்டேட்லாம் வேறு மாதிரி படங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தமிழில் இங்கே நம்ம இந்த மாதிரி புதுசாக ஒரு ட்ராவலில் ஒரு சினிமா கொண்டு போகிறதோ, இல்லை இந்த மாதிரி இசையே இல்லாமல் ஒரு படம் பண்ணதோ, இல்லை மாரி செல்வராஜனோட வாழையாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு படம் தான். இது ரேட்டிங் என்ன இருக்கு? ரேட்டிங் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. 8 கொடுக்கலாம். தேங்க்யூ.